ஸ்காட்லாண்ட் ஆஃப் ஏசியான்னு சொல்லப்படுற வாகமன் சைட்ஸிங்க எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். நீங்க தமிழ்நாட்டுல இருந்து வாகமனுக்கு வரணும்னா 2 இடத்துல உங்களை பிக்கப் அண்ட் டிராப் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்க ட்ரெயினை சூஸ் பண்றீங்க அப்படின்னா கோட்டயம் வந்துருங்க, இல்ல பஸ்ல வரீங்கன்னா கும்ளி ரீச் ஆயிடுங்க. ஊட்டி கொடைக்கானல் போல கிரௌட் இல்லாம சைட்ஸிங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண பெஸ்ட் ஆப்ஷன் இந்த வாகமன் தான். ஜெனரலா உங்களுக்கு இங்க 3 டேஸ் தேவைப்படும். 2 நைட் ரூம் ஸ்டேவும் எடுத்துக்கலாம். ஊட்டி கொடைக்கானல் போல இல்லாம வாகமன் ஒரு சின்ன டவுன் தான். இந்த லேக்க சுத்தி தான் ஒரு ஊரே அமைஞ்சிருக்கு. டே 1 ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது அருவிக்குழி ஃபால்ஸ். இந்த ஃபால்ஸ் கோட்டயம்ல இருந்து ஒரு ½ ஹவர் டிராவல்லயே இருக்கும். அருவிக்குழியை பொறுத்த வரைக்கும் ஜனவரியில இருந்து மே மந்த் தவிர வருஷம் ஃபுல்லாவே இங்க தண்ணி இருக்கும். இது முடிச்சிட்டு அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது கரிக்காடு வியூ பாயிண்ட். இங்க ஒரு சிறுத்தையோட ஸ்டாச்சும் இருக்கும். அது கூட நின்று நம்ம போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது குருஷி மலை மற்றும் முருகன் மலை. இதுக்கு நீங்க சின்ன ட்ரக்கும் போக வேண்டியிருக்கும். இதுக்கப்புறம் நம்ம போக வேண்டியது டீ லேக் போட்டிங். சுத்தி டீ கார்டன் இருக்கிற இந்த லேக்ல போட்டிங் போறது ஒரு தனி வைப் தான். அது மட்டும் இல்லாம இந்த லேக்க சுத்தி இருக்கிற வியூ எல்லாம் யூரோப்ல இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். இந்த லேக்குக்கு பக்கத்துல ஒரு வுட்டன் பிரிட்ஜும் இருக்கு. அங்க இருந்து பாக்குறப்ப அந்த வியூ வேற லெவல்ல இருக்கும். அதுக்கடுத்து நம்ம போக வேண்டியது கேபிஎம் ஃபிஷ் ஃபார்ம். இங்க போட்டிங் போற ஆப்ஷனும் இருக்கு. அந்த போட்டிங்லயே நீங்க ஃபிஷஸ்க்கு ஃபீட் பண்ணலாம். இதுக்கு பக்கத்துலயே வாகவனம் ட்ரெக்கிங் இருக்கு. இந்த ட்ரெக்கிங்ல ஃபுல்லாவே நம்ம காட்டுக்குள்ள நடந்து போற மாதிரி தான் இருக்கும். சோ பிசிக்கலா ஃபிட்டா இருக்கிறவங்க மட்டும் இதை ட்ரை பண்ணுங்க. இதை முடிச்சுட்டு அடுத்ததான் நம்ம போக வேண்டியது பெர்ஃபெக்டன்ஸ் அட்வென்ச்சருக்கு போகலாம். வாகமன்ல இருந்து இந்த இடத்த ரீச் பண்ண 20 மினிட்ஸ் தான் ஆகும். ஆஃப் ரோட் ஜீப் சவாரி எடுத்து தான் இந்த அட்வென்ச்சர் பார்க்குக்கு போற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல நிறைய கேம்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. சோ இந்த பிளேஸை எக்ஸ்ப்ளோர் பண்ண உங்களுக்கு 3 ஹவர்ஸ் ஆகும். இங்க இருக்கிற ஆக்டிவிட்டிஸ் பார்த்தோம்னா ட்ரெக்கிங், போட்டிங், சாவிங், ராக்கிங், கயாக்கிங், ஏடிவி ரைட், கேம்பிங், ஜிப் லைன், ஹைக்கிங், கிளைம்பிங், இப்படி நிறைய ஆக்டிவிட்டிஸ் உங்களுக்கு இருக்கு. இது முடிச்சிட்டு நீங்க ரூம் ரீச் பண்ணதுக்கு அப்புறம் கேம்ப் ஃபயர் அண்ட் டிஜே மியூசிக் எல்லாம் போட்டு செம்மையா என்ஜாய் பண்ணலாம். இங்க ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் கேரளா ஸ்டைல்ல தான் இருக்கும். இங்க ரூம்லயும் அவைலபிளா இருக்கு. அப்படி உங்களுக்கு வேணும்னா வெளியிலயும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். டே 2 மார்னிங்கே ஆஃப் ரோட் ஜீப் சவாரியை முடிச்சிடுங்க. இந்த ஆஃப் ரோட் ஜீப் சவாரிக்கு 6 o'clock ஸ்டார்ட் பண்ணா 9 o'clock முடிச்சிடலாம். நம்ம என்னென்ன சைட் சீன் எல்லாம் பார்ப்போம் அப்படின்னா இடுக்கி டேம் வியூ பாயிண்ட், சூசைட் பாயிண்ட். இந்த இடம் செம்ம த்ரில்லிங்கா இருக்கும். இதுக்கப்புறம் உளுப்புனி டனல் அண்ட் ஃபால்ஸுக்கு போகலாம். இந்த டனல்ல 100 மீட்டர் வரைக்கும் தான் உள்ள நடக்கலாம். அதுக்கு மேல போனோம்னா கம்ப்ளீட்டா டார்க்கா தான் இருக்கும். சோ அந்த த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸோட அண்ட் கீழே தண்ணியும் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கிறதுனால அதுக்கு மேல நம்ம போறது கொஞ்சம் பயமா இருக்கும். அண்ட் இதுக்கு பக்கத்துலயும் ஒரு ஃபால்ஸ் இருக்கு. அங்க குளிக்க அலோவ் பண்றாங்க. அது இல்லாம இங்க ஒரு டீ கார்டன் வியூவும் இருக்கும். அது உங்களுக்கு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். மார்னிங் 6 to 9 போனாதான் உங்களுக்கு பெட்டர் வியூ அண்ட் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இன்கேஸ் அது முடியலனா மார்னிங் 9 to 12 வரைக்கும் போயிட்டு வந்துருங்க. இது முடிச்சிட்டு அடுத்ததான் நம்ம போக வேண்டியது பைன் ஃபாரஸ்ட். இந்த இடத்தை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு உங்களுக்கு மேக்ஸிமம் 1 ஹவர் போதும். நெக்ஸ்ட் வாகமனோட ஐகானா இருக்கிற வாகமன் மிடோஸ். இந்த இடத்த லோக்கல்ல மொட்டை குன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல பெரிய பெரிய மலைகள் இல்லாம சின்ன குன்றுகள் மாதிரி இருக்கு. இந்த இடம் ஃபுல்லாவே புல்வெளியா இருக்கு. அண்ட் அதை பாக்குறப்ப அவ்வளவு சூப்பரா இருக்கும். இந்த இடத்துல நிறைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இருக்கு. குழந்தைகளுக்கு ஒரு சின்ன ஸ்விம்மிங் பூலும் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. கயாக்கிங், போட்டிங் எல்லாம் இங்க அவைலபிளா இருக்கு. இங்க இருக்கிற ஜிப்லைனை பொறுத்த வரைக்கும் நீங்க ட்ரோன் மூலியமாவும் ஷூட் பண்ணிக்கலாம். இதுக்கு பக்கத்திலேயே பட்டமும் பறக்க விடுறாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு நல்லா இருக்கும். இந்த இடத்த நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னா மினிமம் 1.5 மணி நேரம் ஆகும். இங்க நிறைய போட்டோஸ், வீடியோலாம் எடுத்துக்கலாம். அதுக்கு
அதுக்கடுத்து வாகமனோட ஐகானா இருக்கிற கிளாஸ் பிரிட்ஜுக்கு போகலாம். கிளாஸ் பிரிட்ஜ் இருக்கிற லொகேஷன் பாத்தீங்கன்னா அட்வென்ச்சர் பார்க்குள்ளே தான் இருக்கு. அது இல்லாம எக்கச்சக்க அட்வென்ச்சர் இங்க இருக்கு. அது என்னன்னா நம்ம ஒவ்வொன்னா பார்ப்போம். அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது பாராகிளைடிங். இது சவுத் இந்தியாலே ரொம்ப ரொம்ப கம்மியான இடங்கள்ல தான் இருக்கு. அதுல ஒண்ணு வாகமன். நெக்ஸ்ட் நம்ம ஸ்கை சைக்கிளிங் போலாம். இது ரொம்ப ரொம்ப த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ உங்களுக்கு கொடுக்கும். அது மட்டும் இல்லாம இங்க ஏடிவி ரைட், ராக் கிளைம்பிங், கிட்ஸுக்கான எல்லா ஆக்டிவிட்டிஸும் இங்க அவைலபிளா இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போறது தங்கல் பாரா. இந்த தங்கல் பாரா டாப் போயிட்டீங்கன்னா வாகமனோட என்டையர் வியூஸ நீங்க பார்க்கலாம். இதை நீங்க ரீச் பண்றதுக்கு மினிமம் 45 மினிட்ஸ் ஆகும். இது எல்லாம் முடிச்சுட்டு டே 2 நம்ம வாகமன்லயே ஸ்டே பண்ணிக்கலாம். டே 3 பொறுத்த வரைக்கும் மார்னிங்கே நீங்க சீக்கிரம் கிளம்பிடுங்க. அண்ட் இங்க இருந்து குமுளியை ரீச் பண்ண ஒரு 2.5 மணி நேரம் ஆகும். இங்க போற வழி ஃபுல்லாவே டீ கார்டனா தான் இருக்கும். இங்க நின்று எவ்வளவு போட்டோஸ் வீடியோ வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். நம்ம டைரக்டா தேக்கடி போட்டிங் போயிடலாம். ஏன்னா எப்போதுமே அங்க கிரௌடடா தான் இருக்கும். தேக்கடி போட்டிங் பொறுத்த வரைக்கும் நீங்க அட்வான்ஸாவே புக் பண்ணிக்கோங்க. டிக்கெட் புக்கிங்க பொறுத்த வரைக்கும் டிராவல் ஏஜென்சியோட கைடன்ஸை எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம போக வேண்டியது எலபென்ட் கேம்ப். சோ ரொம்ப கம்ஃபர்டபுளா யானை மேல ஏறி நீங்க சவாரி பண்ணிக்கலாம். கேரளால சில இடங்கள்ல தான் இந்த யானை சவாரி இருக்கு. ஒரு ஆளுக்கு 500 சார்ஜ் பண்றாங்க. இதுக்கடுத்து நம்ம போக வேண்டியது ஸ்பைஸ் கார்டன். இந்தியாவிலேயே அதிக ஸ்பைசஸ் விளையிறது இந்த குமுளி பகுதியில தான். இங்க ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் மார்க்கெட்டும் இருக்கு. இங்க ஸ்பைசஸ் பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி எல்லாமே ஹையா தான் இருக்கும். கேரளாலேயே இந்த இடுக்கி டிஸ்ட்ரிக்ட்ல தான் அதிக டீ ப்ரொடக்ஷன் பண்றாங்க. அண்ட் இந்தியாவிலேயே அதிக ஸ்பைசஸ் ப்ரொடக்ஷன் பண்றது இங்கதான். அதுக்கடுத்து நம்ம போக வேண்டியது பரந்தம்பாரா வியூ பாயிண்ட். இடுக்கி டிஸ்ட்ரிக்ட்லயே பெஸ்ட் வியூ பாயிண்ட்னா பரந்தம்பாராவை எக்ஸ்ப்ளோர் பண்ண உங்களுக்கு 45 மினிட்ஸ் ஆகும். இதை முடிச்சிட்டு கோட்டயம் ரீச் பண்றதுக்கு நமக்கு மினிமம் 2.5 ஹவர்ஸ் ஆச்சும் ஆகும். ரிட்டர்ன் நீங்க புக் பண்ற ட்ரெயின் நைட் 8 மணிக்கு ரீச் ஆகுற மாதிரி பாத்துக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். இந்த ட்ரிப் இன்னமும் உங்களுக்கு கஸ்டமைஸ்டா வேணும்னா டிராவல் ஏஜென்சியை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க.